அது இத்தாலி நாட்டுல இருக்கிற வெரோனாங்கிற ஒரு அழகான நகரம். அங்க மாண்டே கேப்லெட்னு அழைக்கப்படுற 2 பெருங்குடும்பங்களுக்கு நடுவுல தீராத பகை கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, அந்த 2 குடும்பத்தை சார்ந்த வேலைக்காரங்க கூட வீதியில ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சா சண்டை போட்டுப்பாங்க. இவங்களோட பகவரியால தெரிக்கிற ரத்தம் அந்த நகரத்தோட மகிழ்ச்சியையும் அமைதியையும் கெடுத்துட்டு வந்துச்சு. இதனால அந்த நகரத்தோட இளவரசன் அந்த 2 குடும்பங்களையும் அழைச்சான். இனியும் உங்க 2 குடும்பத்துக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை நகரத்தோட அமைதியை கெடுத்துச்சுன்னா அதுல சம்பந்தப்பட்டவங்களை நாடு கடத்திடுவேன்னு எச்சரிச்சான். ஆனா இதுக்கப்புறம் தான் அவங்க மத்தியில இருந்த பகை இன்னும் உச்சத்தடைய ஆரம்பிச்சது. இது ஒரு புறம் இருக்க, மாண்டே குடும்பத்தை சேர்ந்த அழகான இளைஞன் ரோமியோ கேப்லெட் குடும்பத்தை சார்ந்த ரோஸ்லின்ங்கிற அழகி மேல காதல் வயப்படுறான். ஆனா ரோஸ்லின் அவனோட காதலை ஏத்துக்காம இருக்கவே அவளோட அன்புக்காக இயங்கின ரோமியோ பைத்தியம் பிடிச்சவனை போல திரிய ஆரம்பிச்சான். ரோமியோவோட இந்த நிலைமையை பார்த்து வருத்தப்பட்ட அவனோட நண்பர்கள் மெர்க்குடியோவும் பென்வோலியோவும் அவனை கேப்லெட் குடும்பத்தோட வீட்டுல நடக்கிற ஒரு பாரம்பரிய நடன விருந்துக்கு முகமூடி அணிஞ்சபடி மாறுவிடத்துல வர சொல்லி அழைச்சாங்க. அவன் அதை மறுக்கவே அங்க ரோஸ்லின் வருவான்னும் அவளோட தனிமையில பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க. இதை கேட்ட ரோமியோ விருந்துக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிறான். இப்படியா எதிரியோட நடன விருந்துல ரோமியோவும் அவனோட நண்பர்களும் முகத்தை முகமூடியால மறைச்சபடி கலந்துக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ரோஸ்லினோட பேசுறதுக்கான வாய்ப்பும் ரோமியோவுக்கு கிடைக்குது. ஆனா அவளை பார்த்ததும் ஏனோ அவனுக்குள்ள இவன் நமக்கானவ இல்லைங்கிற ஒரு உள்ளுணர்வு. ஒரு புறம் நடனம் சுவாரஸ்யமா நடந்துட்டு இருக்க, ரோஸ்லினை மட்டுமே அந்த அரை முழுசும் தேடிட்டு இருந்த ரோமியோவோட கண்கள் அந்த இருண்ட இரவுல ஒரு சூரியனா தெரிஞ்ச ஒரு பொண்ணை பார்த்ததும் மெய் மறந்து போய் நின்னுச்சு. அவதான் கேப்லெட் குடும்பத்தை சேர்ந்த ஜூலியட். ஜூலியட்ட பாரிஸ்ங்கிற ஒரு பெரிய அரசியல் பதவி வைக்கிற ஒருத்தன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவ அப்பா கேப்லெட் கிட்ட கேட்கறான். அவர் அவனோட வயசை காரணமா காட்டி முதல்ல மறுத்தாலும் ஜூலியட்டுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தா தனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு உறுதியளிச்சாரு. அதனால அவளோட மனசை கவர்றதுக்காக அவனும் இந்த விருந்துல கலந்திருந்தான். இப்படி இருக்க ஜூலியட்டை பார்த்ததுமே தன்னோட மனசை பறி கொடுத்த ரோமியோ இத்தாலிய நடன மரபுப்படி அவளோட கைகளை நடனம் ஆடுறதுக்காக கேட்கறான். தன் முன்னாடி நீட்டப்பட்ட ரொம்ப குட்டையாவோ இல்ல ரொம்ப நீளமாவோ இல்லாத அளவான அழகான விரல்களுடைய கைகளை பார்த்த ஜூலியட் ஒரு கணம் யோசிச்சா. அப்புறம் விதியோ விருப்பமோ இல்ல விபத்தோ ஜூலியட் தன்னோட கைகளை அவன் முன்னாடி நீட்டுறா. அவங்க 2 பேரோட கைகளும் கோர்க்கப்படுது. அவங்களோட கால்கள் நடனமாட ஆரம்பிக்குது. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் ஆரம்பமாகுது. ரோஸ்லின் கிட்ட உணராத எதையோ ஜூலியட் கிட்ட உணர்ந்தான் ரோமியோ. ரோமியோவோட நிச்சயம் அழகான முகத்தை மூடி இருந்த முகமூடி விலகணும்னு ஜூலியட் பலமுறை கடவுளை வேண்டிட்டு இருந்தா. அது வர அவங்கள சுத்தி நடனமாடிட்டு இருந்த கால்கள் எல்லாம் ஓய்வடைஞ்சும் ஜூலியட்டோட கைகளை விடாம இறுக்கி பிடிச்சபடி ரோமியோ நடனத்தை தொடர்ந்துட்டு இருந்தான். ஜூலியட்டோட கண்களை பார்த்து அவனுக்குள்ள தோன்ற காதலை சொல்லணும்னு நினைச்சான். ஆனா ஏதோ ஒண்ணு அவனை தடுக்கவே அந்த உணர்வை சொல்லாம கிடக்குறான். இந்த நேரத்துல மாண்டே குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரோ அந்த விருந்துல அவங்களோட நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்கிற செய்தி அங்க காட்டு தீயா பரவுது. திடீர்னு அந்த அரங்கத்துல இருந்து எல்லாருமே திரும்பி பாக்குற மாதிரியான ஒரு கம்பீர குரல். மாண்டே குடும்பத்தை சார்ந்த யாரோ இந்த விருந்துல கலந்துருக்காங்க, அவங்க யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு என்கிட்ட உயிரோட ஒப்படைங்கன்னு காவலாளிகள்கிட்ட கர்ஜிச்சான் டைபால்ட். இந்த டைபால்ட் தான் கேப்லெட் குடும்பத்திலேயே எந்தவித ஈவு இறக்கமும் இல்லாம வன்முறையை கையாள்றவன். அவனுக்கு மாண்டே குடும்பத்தை பார்த்தாலே ஆகாது. அவங்களுக்கு எதிராக பல வன்முறைகள் ஈடுபட்டிருக்கான். ரோமியோவும் அவனோட நண்பர்களும் யார்கிட்ட மாட்டினாலும் பரவாயில்ல, இவங்கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு தெளிவா இருந்தாங்க. ஆனா ரோமியோவோட நண்பர்கள் மாண்டே குடும்பத்தை சார்ந்தவங்கன்னு அங்க இருந்தவங்களுக்கு தெரிய வரவே அங்க இருந்து வேகமா வெளியேறினாங்க. இதை கவனிச்ச ரோமியோ நான் உடனடியா இங்க இருந்து கிளம்பணும், இல்லனா மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு ஜூலியட் கைகள்ல ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு கிளம்பினான். ரோமியோவோட அன்பு முத்தத்தோட ஈரத்தை உணர்ந்த ஜூலியட்டுக்கு அப்போதான் புரிஞ்சிச்சு, நமக்கு காதல் வந்திருக்கிறது நம்ம குடும்பத்தோட பரம எதிரியான மாண்டே குடும்பத்தை சார்ந்த ஒருத்தன் மேலன்னு. இப்படி குடும்பத்துக்கு எதிரான ஒருத்தனை காதலிக்கிறது சரிதானா? இதுதான் காதலா? இந்த காதல் எதுல போய் முடிய போகுதுன்னு பல குழப்பங்கள் அவளுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. இதுல இருந்து ரோமியோ கொஞ்ச நாட்கள் ஜூலியட்டை பாக்குறதுக்காக அவளோட மாளிகை இருந்த தெருவில் அலைய ஆரம்பிச்சான். ஜூலியட்டும் அவளோட பால்கனில இருந்து ரோமியோவை பார்த்தபடி பார்வைகளை பரிமாறிட்டு இருந்தா. ஒரு நாள் ஜூலியட்டோட படுக்கை அறை ஜன்னலுக்கு அடியில சூழ்ந்திருந்த இருட்டுல ரோமியோ ஒளிஞ்சான். இந்த நேரமா தன்னோட பால்கனிக்கு வந்த ஜூலியட் ரோமியோ மேல உருவான உலகத்தால தடை செய்யப்பட்ட தன்னோட காதலை நினைச்சு புலம்ப ஆரம்பிச்சா. அவன் வேற ஏதாவது குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்க கூடாதான்னு ஏங்கினான். இது எல்லாத்தையும் தன்னோட மறைவிடத்துல இருந்து கவனிச்சிட்டு இருந்த ரோமியோ அங்கிருந்து வெளியே வந்து தன்னோட காதலை அவகிட்ட சொன்னபடி ஜூலியட்டுக்காக அவன் என்னவும் செய்வான்னு உறுதிமொழி அளிச்சான். அவனோட காதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துகிட்ட காதலர்கள் சீக்கிரத்துல திருமணம் செஞ்சுக்கிறதா முடிவெடுத்தாங்க. இப்படியா ஆளரவம் இல்லாத இரவுகள்ல அந்த நிலா மட்டுமே சாட்சியா அவங்க அடிக்கடி சந்திக்கிறத வழக்கமா ஆக்குனாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் சுமூகமா போயிட்டு இருக்க ரோமியோ ஃப்ரியர் லாரன்ஸ்ங்கிற துறவியை சந்திச்சு தன்னோட புதிய காதலான ஜூலியட்டை திருமணம் செஞ்சு வைக்க கெஞ்சிரான். இதை கேட்ட ஃப்ரியர் லாரன்ஸ் முதல்ல சம்மதிக்க மறுத்தாலும் இந்த கல்யாணம் அவங்க 2 குடும்பத்துக்கு நடுவில் இருக்கிற பகையையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்னு உறுதியா நம்பினாரு. அதுபடி ரோமியோவுக்கும் ஜூலியட்டுக்கும் ஒரு நாள் காலை வேளையில ரகசிய திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு.
ஆனா விதி அன்னைக்கு தன்னோட நாடகத்தை வேற விதமா நடத்துச்சு. அதே நாள் மத்தியானம் பென்வோலியோவும் மெர்க்குடியோவும் டைபால்ட்ட ஒரு தெருவுல எதிர்கொள்றாங்க. அன்னைக்கு நடன விருந்திலேயே இவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுட்டானுங்கன்னு கோபத்துல இருந்த டைபால்ட் அவங்கள தன்னோட சண்டைக்கு வரும்படி அழைச்சான். இந்த அழைப்பு கொஞ்ச நேரத்திலே வாய் சண்டையா மாறவே ரோமியோ தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு சண்டையை தவிர்க்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஜூலியட்டை திருமணம் செஞ்சுக்கிட்டதால தன்னோட சொந்தக்காரனா மாறி இருந்த டைபால்ட்டோட சண்டை போட அவனுக்கு விருப்பம் வரல. இந்த நேரத்துல டைபால்ட் அருவருப்பான வார்த்தைகளால ரோமியோவை திட்டவே மெர்க்குடியோ தன் நண்பனுக்காக அவன் மேல கோவமா பாயிறான். அவங்க 2 பேரும் தரையில புரண்டு புழுதி புறக்க சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ரோமியோ அந்த சண்டையை நிப்பாட்ட எவ்வளவோ போராடுறான். ஆனா டைபால்ட் மறைச்சு வச்சிருந்த கத்தியால மெர்க்குடியோவை கொடூரமா குத்தி கொள்றான். உடம்பு பூரா ரத்தத்துல நனைஞ்சு மெர்க்குடியோ மண் தரையில உடம்பு உரசிக்கிட்டே துடி துடிக்க இறக்குறான். இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாத ரோமியோவோட உலகம் ஒரு நிமிஷம் நிக்குது. அந்த கோவம் ரோமியோவுக்குள்ள எங்கிருந்து வந்துச்சோ அந்த ஒரு நொடியில மட்டும் ரோமியோ விழிப்போட தன்னோட உணர்வுக்கு உயிர் கொடுக்காம இருந்திருந்தா விதி வேற விதமா முடிச்சிருக்கும். ஆனா மனுஷங்களான நம்மளோட உணர்வுகள் பல நேரங்கள்ல நம்மளோட விழிப்புணர்வை மழுங்க வைக்குது. தன்னோட உயிர் நண்பனோட மரணத்தை பார்த்த ரோமியோ ஆத்திரத்துல டைபால்ட்ட கண்மூடித்தனமா அடிச்சே கொள்றான். அவன் மரணம் அடைஞ்சிட்டான்னு உறுதி செஞ்சவன் ஒரு பேரமைதியோட அந்த தெருவில் அமர்ந்திருந்தான். அந்த தகவல் ஊருக்குள்ள பரவவே அந்த நகரத்தோட அவசர அழைப்பு மணி பெரும் சத்தத்தோட அடிக்கப்படுது. ஹவுஸ் கேப்லெட் மற்றும் ஹவுஸ் மேண்டேக்கோட பெரியவங்க எல்லாம் இளவரசர் முன்னாடி வந்து சேர்றாங்க. வழக்க விசாரிச்ச இளவரசர் ரோமியோவை அந்த ஊரை விட்டே ஒதுக்கி மாண்டுவாவுக்கு நாடு கடத்துறதா தீர்ப்பளிக்கிறாரு. இந்த செய்தி எதுவும் தெரியாத ஜூலியட் கேப்லெட் மேன்ஷன்ல ரோமியோவோட வருகைக்காக ஆசையா காத்திருக்கிறா. அது அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்களோட முதல் இரவில்ல. தேவாலயத்திலிருந்து சீக்கிரம் வர்றதா சொல்லியிருந்த ரோமியோவுக்காக அவங்க எப்பவும் சந்திக்கிற பால்கனியில அவங்க காதலுக்கு சாட்சியா இருக்கிற அதே நிலாவோட தன் கணவனான ரோமியோவுக்காக காத்திருந்தா ஜூலியட். அவளை பார்க்கறதுக்கு ரோமியோ வந்தானா, அவளை சந்திச்சானா, மனித அதிகாரத்துக்கும் பிரிவினைக்கும் முன்னாடி அந்த காதல் என்னாச்சு? அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.